ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இன்று வனாந்திரமும் வறண்ட நிலமும் அல்லது அவாந்தர வெளியும் போல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே வரப்போகிற செழிப்பு எப்படி இருக்கும், அந்த ராஜரீக மேன்மை எப்படி இருக்கும், உங்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் உங்களை எப்படி பார்க்க போகிறார்கள் என்று ஏசாயா 45:14 கர்த்தர் திட்டமாய் சொல்லி இருக்கிறார். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும், நல்லா கேளுங்க, நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் உங்களிடமாய் தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் எல்லோரும் உங்கள் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னோடே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே மாற்றம் வரும், மறுமலர்ச்சி வரும். இப்பொழுது இருப்பது போல் நீங்கள் இருப்பதில்லை, உயர்த்தப்படுவீர்கள். சுற்றி உள்ள கண்கள் யாவும் அதை